ஓம் சக்தி. குரு உபதேசம். எப்படி ஜனத்தொகையை குறைப்பது, நோய் இல்லாமல் வாழ்வது என்றெல்லாம் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். அன்றைக்கு நல்ல உடல் உழைப்பு இருந்தது. நீராகாரம், களி, கூழ் என்று சாப்பிட்டார்கள். இன்றைக்கு உடல் உழைப்பை மறக்க போதையை நாடுகிறார்கள். படித்தவர்கள், இளைஞர்கள் போதையை நாடுகிறார்கள். ஆன்மீகத்தில் பெண்கள் ஈடுபட்டால் நல்லது நடக்கும். ஆன்மீகத்தை விட்டுவிட்டு இப்போது பெண்களும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மன்றம் வந்து 10 நிமிடம் தியானம் இருந்து பார். அவரவர் வயதுக்கு தக்கபடி ஆன்மீக பணி செய்து பார். எல்லோருக்கும் நல்லதே செய்ய வேண்டும். உருவ வழிபாட்டை கேலி செய்கிறார்கள். மனம் பிடித்து கொள்வதற்காக ஓர் உருவம் தேவை. பஞ்சுதான் நூலாகிறது, அந்த நூல்தான் சேலையாகிறது. அதுபோலவே ஆன்மாவை நூலாக்கி உருவம் கொடுத்து வழிபடுவதற்காகவே உருவ வழிபாடு. யாரையும் நாம் தப்பாக சொல்லவில்லை. ஆன்மாவின் தெய்வம் ஒன்றுதானே. எல்லோரும் சங்கமம் ஆவதற்காகவே வழிபாடு. குழந்தைகளுக்கு தித்திப்பு கொடுப்பது போல உங்களுக்கு அம்மா இந்த வழிபாட்டு முறைகளையெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. தான் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய மகன் ஏதோ சமஸ்கிருதம் படித்துவிட்டு தன்னை பெற்ற தாயையே கருவறையில் வரக்கூடாது என்று மறுக்கிறான். தாய் பெரிதா, பாஷை பெரிதா? சிந்தியுங்கள். இன்று உலகில் சுற்றிலும் இனவெறி, மொழிவெறி, மதவெறி, பணவெறி என பல வெறிகள் உண்டாகி வருகின்றன. ஆன்மீகத்தை பற்றி கொண்டு கண்ணும் கருத்துமாக வாழ்ந்து வர வேண்டும். ஆன்மீகம்தான் அமைதிக்கு வழிவகுக்கும். ஒரு பக்கம் மனிதன், ஒரு பக்கம் கொலை, ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் செழுமை, ஒரு பக்கம் தென்றல், ஒரு பக்கம் அலை, ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் வெட்டு, ஒரு பக்கம் குழப்பம், ஒரு பக்கம் அமைதி. இவையெல்லாம் ஏன் என்ற வினாவை கேட்டுக்கொள்ள வேண்டும். இவற்றுக்கு தீர்வு என்ன என்று சிந்திக்க வேண்டும். ஆன்மீகமும் வழிபாடும் தருமங்களும் தேவை என்பதுதான் விடை. ஒருவர் மற்றொருவருக்கு கொடுக்கும் பொழுது அதனால் பெற்றவருக்கும் பலன் கிடைக்கும் போது அங்கு அன்பு பரிமாறப்படுகிறது. அந்த அன்பு பெருகினால் தான் அமைதி நிலவும். ஆன்மீகத்தில் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வர வேண்டும். மனிதனுக்கு மனிதன் உதவும் பழக்கம் வர வேண்டும். மனிதனால் மனிதனுக்கு பயன் ஏற்பட்டால்தான் இறை திருப்திப்படும். இறையாக உள்ள இயற்கை திருப்திப்படும். மனிதனுக்கு கொடுப்பதையும் தடையின்றி கொடுக்கும். கொடுக்கும் தன்மை மனிதரிடம் குறைய குறைய இயற்கையிடம் இருந்து அவனுக்கு கிடைக்கும் தன்மையும் குறைந்து போகிறது. மனிதர்கள் அனைவரும் ஒரே தாய், ஒரே குலம் எனும் உணர்வோடு வாழ வேண்டும். பிற உயிர்களிடம் அன்பு, பண்பு, பாசத்தை வளர்த்து உழைப்பால் உயர்ந்து தர்மத்தால் வளர்ந்து நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களோடும் வாழ்ந்து நன்மை பெற வேண்டும். ஆன்மீகம்தான் வாழ்க்கையின் ஆணிவேர். இந்த வேரை பற்றி கொண்டுதான் மற்றெல்லாம் வளரும். விளைகின்ற நெல் எல்லாம் பயிராக வேண்டும், கதிராக வேண்டும், நெல்லாக வேண்டும், உணவாக வேண்டும், விதையாக வேண்டும், பதறாக கூடாது. அதுபோலவே மனிதன் என்று பிறந்தாலே உழைக்க வேண்டும், செயல்பட வேண்டும், பிறருக்கு பயன்பட வேண்டும். பிறருக்கு பயன்படாத பயிர் பதறாவது போல பிறருக்கு பயன்படாத மனிதனும் மனிதரில் பதறே. உழைக்க வேண்டிய வயதில் உழைக்க வேண்டிய நேரத்தில் நேர்மையாக உழைக்க வேண்டும். உழைக்காமல் மனிதரில் பதறாக மாறிய பின் பதறில் பயனில்லை. சிந்திக்காமல் சிதறவிட்ட எண்ணங்களும் உழைக்காமல் உதரப்பட்ட வாழ்க்கையும் கண்ணீர் விட்டு கதறுவதால் மீண்டும் வராது. செவ்வாடை போட்டுக்கொண்டு தப்பு செய்கிறார்கள். அடுத்தவர்களை அதிகாரம் பண்ணுகிறார்கள். அவர்களை எல்லாம் அம்மா பக்கத்திலேயே வைத்து கொண்டு இருக்கிறதே, அவர்கள் செய்வதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாதா என்று நினைக்கிறீர்கள். அவர்கள் செய்வதெல்லாம் அம்மாவுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு மூக்கு அடைத்து கொண்டால் அடுத்த மூக்கிலேயே காற்று வரும். அதனால் மூக்கு அடைத்திருப்பதே தெரியாது. அடுத்த மூக்கும் அடைத்து கொண்ட பிறகுதான் வேதனை. அதுவும் நரக வேதனை. நரகம் என்பது வேறு எங்கும் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கிறது. 2 மூக்கும் அடைப்பட்ட பிறகு அனுபவிக்கிறோமே, அதுதான் சித்திரவதை. உயிர் போய்விட்டால் கூட பரவாயில்லை என்று தோன்றும்.
ஆனால் சாமான்யமாக உயிர் போகாது. அம்மா மாபெரும் சக்தி. இமயமலை மாதிரி செவ்வாடை தொண்டர்களை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கிறேன். உங்களுடைய தரிசனத்திற்காகத்தான் நான் கோவிலில் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை தரிசித்துவிட்டு அப்படியே அம்மா எதிரில் தங்கள் குறையை தெரிவித்துவிட்டு சென்றாலே போதுமானது. எல்லோருக்கும் எல்லாமே கொடுத்துவிட முடியாது. உங்களுடைய பக்குவம் என்ன, பக்தி என்ன என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். கோயில்கள் சீரழிந்தால் ஊர் சீரழியும். ஓர் ஊரில் உண்மையான பக்தர்கள் இருந்தால் அந்த ஊர் வளரும். அங்கங்கே வார வழிபாட்டு மன்றங்கள் அமைத்து வழிபாடு பெருகினால் ஊர்கள் செழுமை பெறும் என்பதற்காக நாம் மன்றங்களை அமைத்து செயல்படுத்தி வருகிறோம். அக்கம் பக்கத்தில் உள்ள கோயில்களிலும் விளக்கேற்றி வைக்கும்படி நம் தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் சொல்லி வருகிறோம். சக்தி ஒளியில் அம்மாவின் அருள்வாக்கை படி உனக்கு வேண்டியதெல்லாம் அதில் உண்டு. உங்கள் பக்திக்கும் தொண்டிற்கும் தக்கபடிதான் உங்களுக்கு உயர்வும் மதிப்பும் எல்லாம். நீ சிறிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டு பெரிய பாத்திரத்தில் வாங்கிச் செல்பவனை பார்த்து பெருமூச்சு விடாதே. அம்மா எல்லோருக்கும் தான் ஊற்றி அனுப்புகிறாள். நீ கொண்டு வந்தது அவ்வளவுதான். நம் பக்தர்களும் தொண்டர்களும் நமது வழிபாட்டு முறைப்படி அம்மாவை வழிபட்டு பலன் பெற வேண்டும் என்பதற்காகவே நாம் சக்தி பீடங்களை உருவாக்கி வருகிறோம். எதிர்காலத்தில் ஆன்மீக துறையில் இவர்கள் அனாதைகளாக போய்விடக் கூடாதே என்ற எண்ணத்தில்தான் சக்தி பீடங்களை உண்டாக்கி வருகிறோம். பக்திதான் முக்கியம் என்று சொல்லிக் கொடுத்தோம். வழிபாட்டு முறைகளை சொல்லிக் கொடுத்தோம். உங்களுக்காகவே சக்தி பீடங்கள், குறிப்பாக பெண் குலத்தின் மேன்மைக்காகவே இந்த சக்தி பீடங்கள். இன்று எவருக்கும் நிம்மதி இல்லையே. ஏன்? அந்த காலத்து கூரை வீட்டில் இருந்த நிம்மதி ஓட்டு வீட்டில் இல்லை, பங்களாவில் இல்லை. பயமும் அதிகம், பாதுகாப்பும் குறைவு. ஏன் இந்த நிலை? நமக்கு உள்ளேயும் சுத்தம் இல்லை, வெளியேயும் சுத்தம் இல்லை. உள்ளே சுத்தம் வர வேண்டுமானால் மனக்கட்டுப்பாடு தேவை. அதனால் தான் ஆன்மீகத்தை இன்னும் வளர்க்க வேண்டும். உள்ளத்தில் சேர்த்துவிட்ட குப்பைகளை வெளியேற்ற வேண்டும். உள்ளத்தையும் பெருக்க வேண்டும், வெளியிலேயும் பெருக்க வேண்டும். மறை பொருளாக சொல்லப்படும் விவரங்களை மனத்தில் நிறுத்தி அசை போட்டு பழக வேண்டும். நடக்க முயல வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தையை சுமக்கும் பொழுது கஷ்டப்படுகிறாள், பெற்றெடுக்கும் போதும் கஷ்டப்படுகிறாள். அந்த குழந்தையை வளர்க்கும் பொழுதும் தன் அன்பு பாசத்தை கொட்டி வளர்க்கிறாள். அது வளர்ந்து பெரியவனாகும் பொழுது நம் குழந்தை வளர்ந்து விட்டான், அவன் படித்து விட்டான், அவன் பட்டம் பெற்று விட்டான், அவன் வேலைக்கு போய்விட்டான், அவன் வாழ்க்கையை அவனே பார்த்து கொள்வான் என்று விட்டுவிடக் கூடாது. அது அப்படியே விட்டுவிடக்கூடிய காலம் அல்ல. அவன் மேல் எப்போதும் ஒரு கண் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஆண் பெண் 2 பேருமே இப்போது உழைக்கிறார்கள். அப்படியே உழைக்கும் பொழுது நல்ல உணர்வுகளுடனும் நல்ல எண்ணங்களுடனும் உழைக்க வேண்டும். நாளைக்கு என்று நினைக்காமல் எப்பொழுதும் ஒரு சக்தி இருக்கிறாள். அவள் கொடுக்கிறாள், அவள் நமக்குள்ளே இருக்கிறாள், அவள் பார்த்து கொள்வாள் என்று நினைக்க வேண்டும். மனித அறிவுக்கும் அதன் பார்வைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை உணர வேண்டும். அம்மா எனும் சக்தியின் முன் மனித அறிவு என்பது சாதாரணம் என்று உணர வேண்டும். அந்த பெரும் சக்தி படைத்த சக்தியே இயற்கை சக்தி. அந்த இயற்கை சக்தியில் இருந்து பிறந்த குழந்தைகளே மற்றவை எல்லாம். இயற்கையாகிய இறையால் படைக்கப்பட்டு இயற்கையின் வழி இறையை அடைவதே மனித தத்துவம். அதுவே வாழ்க்கை பாதை. அந்த பாதையை சீரமைப்பவர்கள் இயற்கை, தாய், தந்தை, குரு இந்த நாள் வரையும் போற்றி வணங்கி பின்பற்றி நற்கதி அடைவதே வாழ்வின் நோக்கம் என்பதை உணர வேண்டும். ஆன்மீகத்தின் பெருமையை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் காலம் வந்தே தீரும். மத வெறியும் பண வெறியும் பதவி வெறியும் அடிபட்டு போய் மனித நெறியே புனிதவடி என்று உணரும் காலம் வரும். பணம் இருந்தென்ன, பதவி இருந்தென்ன, மனதில் அமைதி வேண்டுமே. அமைதி ஆன்மீகத்தில் தான் கிடைக்கும். உலகில் ஒரு புறம் வறுமை, ஒரு புறம் செழுமை, ஒரு புறம் பற்றாக்குறை, ஒரு புறம் வற்றாத செல்வம். இந்த நிலை மாற வேண்டும், மாற்ற முடியும். அப்படி மாற்ற வேண்டுமானால்
பிறரை கெடுக்கும் எண்ணம் மறைந்து பிறருக்கும் கொடுக்கும் எண்ணம் பெருக வேண்டும். மனிதன் பிறக்கும் போது மழலை உள்ளத்தோடுதான் பிறக்கிறான். அவன் வளரும் போது மனமும் மழலை உள்ளமாகவே வளர வேண்டும். வெள்ளை உள்ளமாகவே வளர வேண்டும். மனதில் அழுக்கற்று வளர வேண்டும். ஆனால் மனிதன் அப்படி வளர்வதில்லை, வளர விடுவதில்லை. அப்படி மழலை உள்ளத்தோடு வளர்ந்தால் அந்த மனிதன் மனிதர்குல மாணிக்கமாக ஒளி வீசுவான், போற்றப்படுவான். தீய எண்ணங்களை நீக்கி நல்ல உள்ளத்தோடு வாழும் மனிதனே மனிதர்குல மாணிக்கம். மன இருள் அகல வேண்டும். மனதில் வரும் பஞ்சமா பாதக எண்ணங்கள் அகல வேண்டும். பஞ்சமா பாதகங்களே பஞ்சத்திற்கு வழிகாட்டிகள் என்பதை உணர வேண்டும். ஓம் சக்தி. ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.